இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ், செலிபிரிட்டி பயோகிராஃபி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையிலையும் இன்னைக்கு ஒரு முக்கியமான செலிபிரிட்டியா இருக்கிறவங்க, ஒரு காலத்துல நியூஸ் ரீடரா இருந்து அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்டான நடிகையா மாறி இப்பவும் வந்துட்டு நல்ல ஒரு கெரியர்ல டாப் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தமிழ் சினிமாவில் சில முகங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு நிம்மதி வந்துட்டு வரும். ஒரு சில குரல்களை கேட்டாலே ரொம்ப பரிச்சயமான குரலாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தங்க தான் வந்துட்டு ஃபாத்திமா பாபு மேம் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்னைக்கு அவங்களோட பர்த்டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க கெரியரை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன தடைகள் அவங்க ஜேர்னியில் வந்துட்டு இருந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்துட்டு அவங்க ஒரு டாப்பான நடிகை அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குட்டி டீட்டெயிலை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். 1960களில் தான் வந்துட்டு ஃபாத்திமா பாபு அவர்கள் பிறந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு வந்துட்டு சினிமா கெரியர் மேல நல்ல ஒரு ஆர்வம் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் வந்துட்டு ஒரு நடிகையா அவங்க சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே டெலிவிஷன் ஷோஸ்ல வந்துட்டு நியூஸ் ரீடரா தான் வந்துட்டு இவங்க அறிமுகமாறாங்க. ஸோ அப்பல இருந்தே அவங்க கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு வந்துட்டு மக்களுக்கு இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மீடியாஸ் எதுவுமே கிடையாதுல்ல. டெலிவிஷன் தான், அதை தாண்டினா நியூஸ் பேப்பர். ஸோ ஒரு வீட்டில் எப்பவுமே நிறைய நேரம் ஓடுறது அந்த நியூஸ் சேனலாக தான் இருக்கும். அந்த நியூஸ் சேனல்ல அவங்களோட கெரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுனால நிறைய பேருக்கு இவங்க முகம் வந்துட்டு பரிச்சயமான ஒரு விஷயமா மாறுது. அதுவும் இல்லாம அவங்களோட தமிழ் உச்சரிப்பா இருக்கட்டும், ரொம்ப அமைதியான பேச்சா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையோட தெளிவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இயல்பாவே அவங்களுக்கு வந்தது. அண்ட் அந்த காலத்துல நியூஸ் ரீடர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வந்துட்டு ஒரு தனித்துவமான ஒரு இடத்துல வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ஒரு நியூஸ் ரீடர் அப்படின்ற கெரியர்ல இருந்து தான் அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமால நடிகை அப்படின்ற ஒரு கெரியரை வந்துட்டு இவங்க சூஸ் பண்றாங்க. இவங்க வந்துட்டு நியூஸ் ரீட் பண்ணிட்டு இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ் செய்தி வாசிச்ச முதல் முஸ்லீம் பெண்மணி அப்படின்ற ஒரு அடையாளமும் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சது. அது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புளுக்கே வந்துட்டு ஒரு ரெகக்னேஷன் மாதிரி மாறிடுச்சு. அண்ட் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு நிறைய உமன்ஸ் வந்துட்டு இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு பெஸ்ட் பார்ட் இவங்க லைஃப்பில் வந்துட்டு நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்களும் இப்போ வரைக்கும் வந்துட்டு நிறைய பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாக வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நியூஸ் ரீடர் அப்படின்ற கெரியர்ல இருந்து சினிமாக்கு வர்றது அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் வந்துட்டு கிடையாது. நியூஸ் ரீடருக்கு இருக்கிற ஒரு டோன், வாய்ஸ் மாடுலேஷன், அவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு, அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். அதே இந்த சைடு பார்க்கும்போது ஒரு சினிமா கெரியர், ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு இருக்கிற உணர்ச்சி, அவங்களோட வாய்ஸ் டோன் மாடுலேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்துட்டு டிஃப்ரெண்ட். இதோட விஷயம் இந்த இடத்துல கொண்டு வந்தா ரெண்டுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது, கிளாஷ் ஆயிடும். ஆனா இது ரெண்டு விஷயமே வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டாவும் ரொம்ப ஈக்குவலாகவும் அவங்களோட கெரியர்ல கொண்டு போன ஒருத்தங்க தான் ஃபாத்திமா பாபு. ஸோ நியூஸ் ரீடரா வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரான அவங்களோட உச்சரிப்பா இருக்கட்டும் எல்லாமே, அண்ட் ஒரு நடிகையா பார்க்கும்போது அவங்களோட இயல்பான ஆக்டிங், ஸ்கிரீன் பிரசன்ட், அதுலயும் அவங்களோட டைலாக் டெலிவரி, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா வந்துட்டு மாறுச்சு. அண்ட் இவங்க வந்துட்டு திரையுலகுக்கு வரும்போது ஒரு கிளாமர் ஹீரோயின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு தேர்ந்தெடுக்காம அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு கதைகளும் வந்துட்டு தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இவங்க தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் இவங்களோட கேரக்டருக்குன்னு ஒவ்வொரு வரவேற்பு வந்துட்டு இருந்திருக்கு. யூத், மின்னலே, ஆளவந்தான், உன்னருகே நான் இருந்தால், இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு மெயினான முக்கியமான ஹீரோ ஹீரோயின்ஸ் இருந்தாலும் இவங்களோட கேரக்டருக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான இடத்தையே வந்துட்டு அவங்க அதில் உருவாக்கியிருப்பாங்க. அண்ட் குறிப்பாக அவங்களோட டைலாக் டெலிவரி, ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு அவ்வளோ கிளியராக அவங்க வந்துட்டு உச்சரிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஹீரோயின் ரோல் அப்படின்றத வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாமல் கிடைக்கிற கேரக்டர்ஸை அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு டெலிவர் பண்ணியிருப்பாங்க.
ஒரு ஸ்கூல் டீச்சரோட ரோலாக இருக்கட்டும், ஒரு அம்மா ரோல், ஒரு அத்தை ரோல், இல்லைன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ரோல் கொடுத்தாலும் வந்துட்டு அவங்களோட ரோலுக்கு அவங்க ஒரு முழு அர்ப்பணிப்பையே கொடுத்து தான் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களோட முக்கியமான ஸ்க்ரீன் ஸ்ட்ரெங்க்த்தாக வந்துட்டு பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, ஓவர் எக்ஸ்பிரஷன் எதுவுமே இல்லாமல், ஒரு டாமினன்ஸ் அப்படின்றது இல்லாமல், ஒரு நேச்சுரல் ஆக்டிங்கில் நல்ல ஒரு டைலாக் டெலிவரியாக கொண்டு போகிறது தான் இவங்களோட ரொம்ப ஸ்ட்ரெங்க்த்தாகவே பார்க்கப்படுது. அண்ட் அதனாலேயே நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான, ஒரு சென்டிமெண்ட் ரிலேட்டடான கேரக்டர்ஸ் எழுதும்போது இந்த ஒரு கேரக்டருக்கு ஃபாத்திமா மேம் வந்துட்டு நடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்கள நினைவில் வச்சுட்டே வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு சினிமா கெரியரில் நல்ல ஒரு இம்பேக்ட் வந்துட்டு கொடுத்தது முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்களோட நியூஸ் ரீடிங் பேக்ரவுண்ட் தான். அதில் அவங்க அவ்வளோ நல்ல பரிச்சயமாகவும் நல்ல ஒரு ஃபேமஸாகவும் இருந்ததுனால அந்த ஒரு ப்ராக்டிஸ் அப்படியே அவங்களுக்கு சினிமா டெலிவரியும் சினிமா டைலாக் டெலிவரியிலும் வந்துட்டு வந்தது. அந்த ஒரு அழகான தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், அது சுத்தமாகவும் இயல்பாகவும் வந்துட்டு இருந்தது. இதனாலேயே அவங்க சொல்கிற நிறைய டைலாக் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷனாக, ரொம்ப ஓவர் ட்ராமேட்டிக்காக இல்லாமல் நார்மலாக நம்ம ஒருத்தவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணும்போது எப்படி நம்ம ரியல் லைஃப்ல இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட டைலாக் டெலிவரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சினிமா கெரியர்ல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கிடைச்சு நல்ல நல்ல ரோல்ஸ் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருந்த டைம் இருந்தது. சினிமா கெரியர்ல இருந்து இவங்க கொஞ்சம் பேக் வாங்குறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ரியாலிட்டி ஷோஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு ஆர்குமெண்ட் ஷோஸ், அதாவது டிபேட் ஷோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோஸ், அதாவது குறிப்பாக தமிழ் பிக் பாஸ்ல இவங்க வந்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஷோஸ்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் பிக் பாஸ் தமிழ்ல இவங்க வந்தப்ப வந்துட்டு அவங்களோட அந்த உள்ள இருந்த இயல்பான கேரக்டர், அவங்க ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு அன்பான ஒரு அம்மாவா, ஒரு அன்பான ஒரு சகோதரியா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட ரீச் அப்படின்றது வந்து இன்னும் அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அவங்க மேல இருக்கிற மரியாதையும் வந்துட்டு கூட ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். அண்ட் குறிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் வாங்கி தந்தது அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், சினிமா கெரியரை தாண்டி டெலிவிஷன் ஷோஸில் அவங்க சீரியல்ஸில் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் குறிப்பாக வந்துட்டு ஒரு சேனல் சீரியலில் அவங்க நடித்தாங்க. அது என்ன சீரியல் நேம் அப்படின்றத உங்களோட ஆன்சருக்கு நான் விடுறேன். அது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவங்க வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு க்ளூ தரேன், அது ரொம்ப ஃபேமஸான, அதுவும் வந்துட்டு நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த ஒரு படத்தோட பேர் தான் அந்த சீரியலோட பேர். ஸோ அந்த பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த சீரியலில் வந்துட்டு இவங்க ஒரு வில்லி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். அப்பா, ஒரு வில்லி கேரக்டருக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்த ஒரு கேரக்டராக இவங்க வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி சீரியல்னா தெரியும், அரைச்சமாவே தான் அரைப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களோட கேரக்டர் ஒவ்வொரு எபிசோட்லையும் வந்துட்டு ஒவ்வொரு திருப்பம், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன், அவங்களோட டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணோட எக்ஸ்பிரஷனே வந்துட்டு அந்த சீனை ஃபுல்லாமே வந்துட்டு கேரி பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அவங்களோட நடிப்பு திறமையை அதில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு சீரியல் மூலியமா தான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் அப்படின்றது தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமாக வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள நிறைய பேர் பாராட்டவும் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. ஃபாத்திமா பாபு மேம் அவங்களோட கெரியரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, இவங்க ஸ்டார் இமேஜ் அப்படின்றத தேடுறதை விட்டுட்டு கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸ்க்கு நல்லா நடிக்கணும், நம்மளோட கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கா அப்படின்னு பார்த்ததை இவங்க நிறைய கேரக்டர்ஸை சூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு நம்ம மனசுல இருந்து நீங்காமல் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு படம் பார்த்தா அதில் ஒரு சில கேரக்டர் தான் மனசில் ஆழமாக பதியும், இந்த ஹீரோயின்ஸ் கேரக்டரை விட. ஸோ அப்படிப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு ஃபாத்திமா பாபு மேம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட பர்த்டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமும் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க இன்னும் நல்ல நல்ல கேரக்டர்ஸில் வந்துட்டு நடிக்கணும், மேலே மேலே உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்ன்றதையும் நான் வாழ்த்துறேன். ஸோ ஹாப்பி பர்த்டே ஃபாத்திமா பாபு மேம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நான் கேட்டேன்ல அந்த சீரியல் நேம் என்ன அப்படின்னு, அதையும் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.